கிரிக்கெட்னு ஒரு விளையாட்டு இருக்குது. ஒரு மனுஷன் ஒரு பந்து அடிக்கிறான், அது 4-ஆ 6-ஆன்றதை எது முடிவு பண்ணுது? பவுண்ட்ரி. இப்போ சூரியனை வந்துட்டு பூமி சுற்றுது இல்லைங்களா, சுற்றுறப்போ அந்த சுற்று பாதையில் பூமி எங்கே இருக்குதுன்றதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஒரு பவுண்ட்ரி வேணும்ல. வானத்தில் எப்படி நீங்கள் பவுண்டரியை கண்டுபிடிப்பீங்க? வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஒரு வினாடிக்கு ஒன்றுன்னு எண்ண ஆரம்பித்தா 6 வருஷம் அவங்க எண்ணி முடிக்கிறதுக்கு. அவ்வளோ நட்சத்திரம் வானத்தில் இருக்குது. இன்னும் சில நட்சத்திரத்தோட ஒளி பூமிக்கு வந்து சேரலன்றாங்க. அவ்வளோ தூரத்தில் அது இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நட்சத்திரத்தெல்லாம் நம்ம எண்ணி முடிக்க முடியுமா? முடியாது. அப்போ மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கற்பனையான தோற்றத்தை உருவாக்குறாங்க. இந்த மேகத்தை பார்த்துட்டு நம்ம குருவி மாதிரி தெரியுது, புறா மாதிரி தெரியுதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அவங்க நட்சத்திரத்தை வச்சுட்டு இந்த நட்சத்திரம் பார்க்குறதுக்கு வந்துட்டு ஒருத்தவன் வந்து வேட்டைக்காரன் மாதிரி தெரியுது, அதனால அதுக்கு வந்து வேட்டைக்காரன் நம்ம பேர் வைக்கிறோம், ஓரியன்னு இங்கே இருக்கிறவங்க பேர் வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அவங்க பேர் வைக்கிறாங்க. இப்படியாக 27 நட்சத்திரத்தை பிரிக்கிறோம். அந்த 27 நட்சத்திரத்தில் சில நட்சத்திரம் மொத்தமே ஒரு நட்சத்திரம் தான், ஒரே ஒரு நட்சத்திரம், அது ஒரு நட்சத்திரம். இப்போ சதயம்னு ஒரு நட்சத்திரம் சொல்கிறோம். சதயம்னா என்ன அர்த்தம்? 100ன்னு அர்த்தம். மொத்தம் 100 நட்சத்திரம் சேர்ந்தது சதய நட்சத்திரம். 100ஐயும் வச்சு ஒரு வடிவமைப்பு வரும், அதான் சதய நட்சத்திரம். அந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பேர் வச்சுட்டு 27 நட்சத்திரத்தை வச்சு கற்பனையாக ஒரு பவுண்டரியை உருவாக்குறாங்க. கற்பனையான ஒரு பவுண்டரி. இங்கே சூரியன் இருக்குது, இந்த கற்பனையான பவுண்டரியில் பூமி எப்படி சுற்றி வருது அப்படின்னு அதனுடைய சுழற்சி வந்து கவனிக்கிறாங்க. கவனித்து சூரியன் எங்கே இருக்குது, பூமி எங்கே இருக்குன்றத கணக்கு போட்டு ஒரு நாட்காட்டியை உருவாக்குறாங்க.